வீட்டுல எல்லாரும் சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா சொல்றாங்க, காவேரி நீ வேணா போய் விளையாடுமான்னு சொல்றாங்க. வேண்டாம் தாத்தான்னு காவேரி சொல்றாங்க. அஜய் சொல்றாரு, விளையாட தெரிஞ்சாதான் அவங்க விளையாண்டுருப்பாங்களே, எதுக்கு அவங்க கிட்ட போய் கேக்குறீங்கன்னு சொல்றாங்க. பாட்டி கிட்ட சீட்டை வாங்கி காவேரி விளையாடுறாங்க. தாத்தா சொல்றாங்க, அந்த கடை இறக்கிறாத காவேரி, கேம் இப்ப முடிஞ்சிரும், காவேரிக்கு சொல்லி கொடுக்காதீங்கன்னு. தப்பா என்னைய பார்த்தா பயமா? உன்னைய பார்த்து நான் அதுக்கு பயப்படணும்? காவேரி ஜெயிச்சுட்டாங்க. சொல்றாரு, நீ எங்க விளையாண்ட காவேரி? விஜய் தானே உனக்கு சொல்லி கொடுத்தான். இதுல பிரிச்சு பாக்குறதுக்கு என்ன சித்தப்பா இருக்கு? நாங்க விளையாண்டோம் சித்தப்பா. அன்பு சொல்றாரு, நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி போறது? மாப்பிள்ள நம்ம காரு தான் இருக்குல்ல? ஆமாமாமா, ரொம்ப தாராளமா இருக்கும். எப்படி இருந்தாலும் காவேரி வரமாட்டா நிச்சயதார்த்தத்துக்கு, கண்டிப்பா வருவேன்னு காவேரி சொல்றாங்க. யாரும் போகும்போது நான் இங்க இருந்தேன்னா உங்க மனசு கஷ்டப்படும்ல. அன்பு சொல்றாரு, பசுபதி ரொம்ப நல்லவரு, எங்க கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாரு சொல்றாங்க. காவேரி சொல்றதான் கரெக்டப்பா. காவேரி ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு பசுபதி கிட்ட சொல்லிருங்க. ஜெய் அன்பு கிட்ட சொல்றாரு, என் பேபி தூங்கிடுவா, நான் குட் நைட் சொல்லிட்டு வந்துடுறேன். இத காவேரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கே ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். அன்னைக்கு நான் எடுத்து வைக்கிறப்ப கிண்டல் பண்ணிய, நான் இன்னைக்கு செஞ்சுச்சேன் பாஸ், அது கரெக்டா இருக்கு. விஜய் தூங்குறப்ப காவேரி கிட்ட சொல்றாங்க, எனக்கு டவுட்டாவே இருக்கு, ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போற காவேரி? நாளைக்கு இந்நேரத்துல இப்படி பேசுவீங்களான்னு எனக்கே டவுட்டா இருக்கு விஜய். காவேரி அவங்களுக்கு நடந்தத விஜய் கிட்ட சொல்றாங்க. நிச்சயத்துக்கு நாள் எங்க வீட்டுல அவ்வளவு தோரணம்லாம் கட்டியிருந்தோம், ஸ்பீக்கர்லாம் போட்டிருந்தோம். எங்க அப்பா பசுபதிய பார்க்க போற முடியும் சந்தோஷமா இருந்தாரு. இப்ப பசுபதிய பார்த்துட்டு வந்தாரோ அப்பையில இருந்து எங்க அப்பா சரியில்லை. கிட்டதான் மனசை விட்டு பேசினாரு. நான் தான் பெருசா எடுத்துக்கல. குளிர்ல எங்க அப்பா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. நான் தான் ஷால்லாம் போத்தி விட்டேன். காலையில என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாகி நிக்கிறோம், அப்பா எந்திரிக்கவே இல்லை. எல்லாத்தையும் சொல்லி அழுகுறாங்க காவேரி. சரி, கஷ்டமான விஷயம்தான், ஏதோ நடந்தது நடந்துருச்சு, சாம படுத்து தூங்கு காவேரி. பசுபதி கோயில்ல ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. விஜய் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. விஜய் காவேரிய சுத்தி சுத்தி காட்டுறாரு பசுபதிக்கு. இது ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.